ஜனாதிபதிகள் போய்கொண்டிருக்கிறார்கள். මම දන්නවා මේ යාපන දිස්ත්‍රික්කේ ජීවත් වෙන බොහෝ ජනතාව යුද්ධ කාලෙත් අවතැන් වෙලා හිටියා. දැන් යුද්ධෙන් පස්සෙත් අවතැන් වෙලා ඉන්නවා. எனக்கு தெரியும் இந்த யாழ் மாவட்ட மக்கள், இந்த வடமாகாண மக்கள் யுத்த காலத்திலும் நீங்கள் இடம்பெயர்ந்திருந்தீர்கள். இந்த தைப்பொங்கல் நிகழ்வில் வழிபுறக்கும் என்பார்கள். தைப்பொங்கல் பிறந்தால் 17 ආண்டுகளாக සවමාක ඉருந்து යුද්ධය නිසා අවතැන් වෙච්ච උතුරු නැගෙනහිර ජනතාව සඳහා නිවාස ඉදිකර ගැනීම සඳහා වැඩසටහන ඇතුළත් කළා. இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் இந்த வீரசிங்கம் பிரைமரி ஸ்கூலுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து மக்களும் எழும்பி நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மீசாலையில் ஒரு வீட்டுக்கு அத்திவாரம் போட்டுவிட்டு இப்பொழுது இந்த பள்ளிக்கூடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். பொறிப்பொருளின் விழாவில் நடைபெற்றது. தேசிய வீட்டு திட்டம் 2026ஆம் ஆண்டுக்குரிய ஆரம்ப நிகழ்விலே நாம் அனைவரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிகழ்விலே நாம் அனைவரும் இப்பொழுது கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஜனாதிபதி அவர்களும் வழியால் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஜனாதிபதி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த பாதுகாப்பு மத்தியில் ஜனாதிபதி அவர்கள் மேடைக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறார். 2026ஆம் வாழ்க்கை எனும் 6 விதிகளிலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பெருமையோடு பங்கெடுக்கின்ற யாழ்ப்பாணத்தில் மாவட்டத்தில் உள்ளாட்சி இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு வீடுஏற்றத்திற்காக வீடமைப்பு திட்டத்தின் கீழ் வீட்டு உதவிகளை வழங்குகின்ற அந்த ஆர்ப்பண நிகழ்விலே நாம் அனைவரும் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நடைபெறுகின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மீள்குடியேற்றத்திற்காக வீடமைப்பு திட்டத்திற்கு வீட்டு உதவிகளை வழங்குகின்ற அங்குராப்பண நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களையும் அதிதிகள் அனைவரையும் பொதுமக்கள் அனைவரையும் இன்பத்துடன் வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
அதே நேரம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சர்களையும், அதே நேரம் வீடமைப்பு நீர்வளங்கள் அமைச்சர் அவர்களையும் தெரிவித்துக் கொண்டு, அதே நேரம் எமது வடமாகாண சபை ஆளுநர் அவர்களையும் தெரிவித்துக் கொண்டு, யுத்தத்தால் வடமாகாண யாழ் மாவட்ட மக்கள் அனைவரும் எமது நாட்டின் ஜனாதிபதியின் உரையை ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடன் இங்கே குழுமியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். உண்மையாகவே இந்த தைப்பொங்கல் நிகழ்வில் வழிபுறக்கும் என்பார்கள். தைப்பொங்கல் பிறந்தால் 17 ஆண்டுகளாக சமமாக இருந்து இந்த வீட்டு திட்டத்திற்கான முதல் அங்குரார்ப்பண நிகழ்வு, அதுக்கும் அந்த நிதியானது எங்களுக்கு தெரியும். முன்னைய காலத்தில் இருந்து இந்த வீட்டு திட்டத்திற்கான நிகழ்வு வழங்கப்படுகிறது நிதி. ஆனால் அந்த வீட்டு திட்டத்திற்கான நிதிகளை பூரணமாக அந்த வீட்டு திட்டத்துக்கு பயன்படுத்தினாலும் போதாதாக இருந்தது. ஆனால் எமது ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்தியவுடன் 10 லட்சமாக இருந்த நிதியை 15 லட்சமாக முதல் கட்டமாக உயர்த்தி வைத்தார். அதன் பிறகு அவர் உணர்ந்த உண்மையாகவே வீட்டை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அடிப்படை தேவையானது மின்சாரம், நீர் கண்டிப்பாக தேவை. ஒரு உணர்ந்து அவர்கள் இந்த வீட்டு திட்டத்தின் ஊடாக கடனாளிகள் ஆக்கக்கூடாது என்ற வகையில் முதற்கட்டமாக 3 லட்சம் நிதியை இன்றைய தினம் இந்த பயனாளிகளுக்கு 500 பயனாளிகளுக்கு யாழ் மாவட்ட பயனாளிகளுக்கு கையளித்தார். வடமாகாணத்தில் 2500 பயனாளிகளுக்கு இந்த வீட்டு திட்டத்தை கையளிக்கிறார்கள். உண்மையாக இந்த வீட்டு திட்டமானது உங்களுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் இதை கடத்த வேண்டும். அந்த வகையில் இந்த வீடு துரிதமாக இந்த 500 வீடுகளையும் எனக்கு தெரியும் 3 மாதத்திற்குள் கட்டி முடிக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் கொடுத்திருக்கின்றோம். திறப்புடாக்கு சென்ற போது சொல்கிறார்கள் 3 மாதத்தில் நாங்கள் கட்டிவிட்டோம். ஏன் அவ்வாறு துரிதமாக கட்டினார்கள் என்று யோசிக்கும் போதுதான் கேட்கிறது. இந்த அரசாங்கம் அந்த நிதிகளை துரிதமாக விடுவிக்கின்றன. எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டு மக்கள் அழகாக வாழ வேண்டும் என்றால் முதற்கட்டம் இந்த வீட்டு திட்டத்திற்கான வீடுகள் இல்லாதவர்களுக்கான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் போது அடுத்தபடி நகர முடியும் என்று நம்பிக்கை. நேரம் தென்மராட்சி மண்ணில் பல கனவுகள் இருக்கிறது. 60 கிராம சேவகர் பிரிவுகளை கொண்ட பிரிவு, அதற்கான வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டுள்ளது. சகல යුද්ධය නිසා අවතැන් වෙච්ච උතුරු නැගෙනහිර ජනතාව සඳහා නිවාස ඉදිකර ගැනීම සඳහා වැඩසටහන ඇතුළත් කරලා තියෙනවා. ඒ යටතේ අපි නිවාස 2500ක් ඉදිකර ගැනීම සඳහා රුපියල් මිලියන 5000ක් වෙන් කරලා තියෙනවා. අද ප්‍රධාන වශයෙන් අපි චෙක්පත් ලබා දෙන්න බලාපොරොත්තු වෙන්නේ ඒ ජනතාවට. இந்த வீட்டு திட்டத்தின் கீழ் அந்த 31,000 வீட்டு திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த மேல் குடியேற்ற திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 2900 வீடுகளை கட்ட நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதற்காக 5000 மில்லியன் ரூபாய்களை நாங்கள் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கியுள்ளோம். පහුගිය කාලේ මේ වැඩසටහනෙන් ඔබට අභ්‍යන්තරව අවතැන් වෙච්ච ජනතාවට නිවාසයක් ඉදිරි ගැනීම සඳහා ලැබිලා තියෙන්නේ එක්ක ලක්ෂ 9ක් නැත්නම් උපරිම ලක්ෂ 15ක් වගේ මුදලක්. ඒකෙන් බොහෝ දෙනෙක්ට ගෙවල් හදලා ඉවර කරගන්න බැරි වෙලා, සමහර කට්ටිය ණය වෙලා, සමහර நாங்கள் இப்போ எங்கே நிற்கின்றோம் என்றால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை பகுதியில் தான் நிற்கின்றோம். வீரசிங்கம் மகா வித்தியாலய ஆரம்ப பாடசாலையில் தான் நிற்கின்றோம். இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் இங்கே வருகை தர உள்ளார்கள். எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்க. ஜனாதிபதியை சந்திப்பதற்காக இவ்வளோ மக்கள் வந்திருக்கிறார்கள். மிகுந்த பாதுகாப்பின் மத்தியில் இன்று ஜனாதிபதி அவர்கள் இங்கு வருகை தர உள்ளார்.
මැදිතුරුන් තමන් ගියම තැනක් ලස්සන ජීවිතයක් එකී කාර්යභාරය වෙනුවෙන් ගෞරවනීය ආරාධනාව ශ්‍රී ලංකා සමාජවාදී ජනරජයේ ගරු ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මැතිතුමනි ඔබතුමන්ටයි මේ ගෞරවනීය ආරාධනාව උත්සව සභාව ආමන්ත්‍රණය කරන්නට வணக்கம் අයිබෝවන් අපේ නිවාස අමාත්‍යතුමා අපේ ආරක්ෂක පිළිබඳ අමාත්‍යතුමා අපේ ජීවර අමාත්‍යතුමා මන්ත්‍රීවරුන් ආණ්ඩුකාරතුමා අපේ ලේකම්වරුන් පොලිස්පතිතුමා නිලධාරීන් සහ මේ ප්‍රදේශයේ අම්මලා තාත්තලා அனைவருக்கும் காலை வணக்கம். அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கும் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர், அரசு அதிகாரிகள், பிரதான அதிதிகள், அதே போன்று அனைவருக்குமே வணக்கம் என்று கூறிக்கொண்டு உரையை ஆரம்பிக்கின்றனர். අද අපි ආරම්භ කරන්නේ විශේෂයෙන්ම දීර්ඝ කාලයක් යුද්ධෙන් පසුව විශාල නිවාස ප්‍රමාණයක් හානියට පත් වුණා. නමුත් විශාල කාලයක් ගත වෙලා තිබුණත් එම නිවාස මුළුමනින්ම සාදලා තම අවසන් කළා නැහැ. நாங்கள் இன்றைய தினத்திலே ஆரம்பிப்பது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் அந்த திட்டம். உங்களுக்கு தெரியும், யுத்தம் ஆரம்பித்து பல வருடங்கள் கடந்தாலும் இன்னமும் அந்த வீட்டு திட்டங்கள் செய்து முடிக்கவில்லை. ஆகவே அந்த பூர்த்தியாகாத அந்த திட்டத்தை தான் நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். මම දන්නවා මේ යාපන දිස්ත්‍රික්කේ ජීවත් වෙන බොහෝ ජනතාව යුද්ධ කාලෙත් අවතැන් වෙලා හිටියා. දැන් යුද්ධෙන් පස්සෙත් අවතැන් වෙලා ඉන්නවා. எனக்கு தெரியும், இந்த யாழ் மாவட்ட மக்கள், இந்த வடமாகாண மக்கள் யுத்த காலத்திலும் நீங்கள் இடம்பெயர்ந்திருந்தீர்கள். யுத்தத்திற்கு பிறகும் இடம்பெயர்ந்து முகாம்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள். දීර්ඝ කාලයක් තමන්ගේම නිවසක් නැතුව, තමන්ටම තැනක් නැතුව පවුලක් ජීවත් වීම ඒ තරම් යුක්ති සහගත දෙයක් නොවේ. நீண்ட காலமாக அந்த ஒரு வீடு இல்லாமல், தனக்கே ஒரு உரிய இடம் ஒன்று இல்லாமல் தொடர்ச்சியாக வாழ்வது இலகுவான காரியம் அல்ல. එනිසා අපේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව අපේ කාලය ඇතුළත යුද්ධෙන් අවතැන් වී සිටින සියලු ජනතාවගේ නිවාස ප්‍රශ්නය අපි විසඳනවා. ஆகவே எமது எதிர்பார்ப்பு, இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய வீட்டு வசதிகளையும் எமது ஆட்சியின் கீழ் செய்து கொடுப்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. මම දන්නවා මේ ප්‍රදේශවල ඉන්න ජනතාව විශාල බලාපොරොත්තුවකින් සහ අපේක්ෂාවකින් අපේ ආණ්ඩුව හදන්න දායකත්වය සැපෙව්වා. எங்களுக்கு தெரியும், இந்த பகுதியிலே மக்கள் பெரியதொரு எதிர்பார்ப்புடன் எமது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் முன் வந்தீர்கள். සැලකිය යුතු ප්‍රමාණයකට සාමාන්‍යයෙන් තිබුණ මේ පළාත්වල තියෙන ආණ්ඩුවත් එක්ක විරුද්ධ, තියෙන ආණ්ඩුවත් එක්ක එකඟ නොවන මතවාදයක් තමයි දීර්ඝ කාලයක් තිස්සේ තිබ්බේ. எங்களுக்கு தெரியும், நீண்ட நாட்களாக இந்த பகுதியிலே இருந்த அரசியல் என்பது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லும், எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த அரசியல் தான் இந்த பகுதியிலே கணிசமான அளவு காணப்பட்டது. මොකද ඒක වැරදි නෑ. அது தவறில்லை. ආණ්ඩුව ජාතිවාදය පෝෂණය කරනවා නම්, அரசாங்கம் இனவாதத்தை போஷிப்பதானால், ආණ්ඩුව ජනතාවගේ දේපොළ හොරකම් කරනවා නම්, அரசாங்கம் மக்களுடைய சொத்துக்களை களவெடுப்பதானால், ආණ්ඩුව පොදු ජනතාව ගැන කල්පනා කරන්නේ නැත්නම්, அரசாங்கம் பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பதானால், ආණ්ඩුව ඒ අය ගැන විතරක් නම් කල්පනා කරන්නේ, அரசாங்கம் தம்மை பற்றி மட்டுமே சிந்திப்பதானால், ජනතාව සහ ආණ්ඩුව ඈත්වීම වළක්වන්න බැහැ. அரசாங்கமும் பொதுமக்களும் விலகுவதை நாங்கள் எங்களுக்கு தடுக்க இயலாது. ඇයි ඒවා ජනතාවට විරුද්ධ ආණ්ඩු? ஏனென்றால் அவை அனைத்துமே அரசாங்கத்துக்கு எதிரான அரசாங்கங்களாகத்தான் காணப்பட்டன. ගැටුම් හදන ආණ්ඩු. முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அரசாங்கங்கள், තමන් සහ තමන්ගේ පවුලේ වෙනුවෙන් විතරක් හදාගන්න ආණ්ඩු. தங்களையும் தமது குடும்பத்தை பற்றியும் சிந்திக்கும் அரசாங்கங்கள். හැබැයි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදලා තිබෙනවා. මේ රටේ පොදු ජනතාවගේ ආණ්ඩුව. ஆகவே இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைத்திருக்கின்றது. මා දන්නවා මැතිවරණයන් හිදී ජනතාව තුළ, විශේෂ මුතුරේ ජනතාව තුළ අපි පිළිබඳ යම් කුකුසක්,
දෙගිඩියාවක් සැකයක් තියෙන්නේ නැති. விசேடமாக கடந்த காலங்களிலே அரசியல் எடுத்துக்கொண்டால் இங்கு வாழும் மக்கள் மத்தியிலே எமது கட்சி தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் காணப்பட்டிருக்கின்றன. අපි බලයට ගේන ඡන්දෙ දුන්නත් යම් සැකයෙන් යුතුව ඡන්දෙ දෙන්නේ නැති. எம்மை ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு வாக்களித்தாலும் ஒரு சந்தேகத்தில் வாக்களித்திருப்பீர்கள். දැන් අපේ ආණ්ඩුව අදලා අවුරුද්දකට ටිකක් වැඩි කාලයක් ගත වෙලා තියෙනවා. இன்று அரசாங்கத்தை அமைத்து ஒரு வருடத்திற்கு சற்று அதிகமாக இருக்கின்றது. තවත් සැකයක් තියෙනවද? இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா? අද පළමු වතාවට යාපනයේ ඔබ විශ්වාස කරන ආණ්ඩුවක් රටේ හැදිලා තියෙනවා. இன்று முதற் தடவையாக அந்த அரசாங்கங்களை நம்பும் வடமாகாண மக்களின் அந்த நம்பிக்கையுடனான ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. විශ්වාස කරනව නේද? நம்புகிறீர்கள் தானே? විශ්වාස කරනවනේ. நம்புகிறீர்களா? ඔව් අපි එකක් ඔබට කියන්නම්. ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். පළමු කොටම අපි පහළ අමාරුවෙන් ජීවත් වෙන ජනතාවගේ ජීවිතය අපි සුවපත් කරන්න ඕන. முதலாவதாக நாங்கள் ஆக கீழ் மட்டத்தில் இருக்கும் வறுமைக்குட்பட்ட மக்களுடைய அந்த வாழ்க்கையை மேம்படுத்த ඒ வேண்டும். නිසා ආණ්ඩුවක් ලෙස කළ හැකි හැමදේම අපි කරනවා. ஆகவே அரசாங்கம் என்ற அடிப்படையிலே செய்யக்கூடிய அனைத்தையுமே அவர்களுக்காக செய்வோம். ගෙයක් නැති කෙනෙකුට ගෙයක් ලබා දීමට අපි කටයුතු කරන්නම්. ஒரு வீடு இல்லாதவருக்கு ஒரு வீட்டை வழங்குவோம். දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් දෙන්න ඕන. ඒ සඳහා වැඩිම මුදල් ප්‍රමාණයක් මේ සැරේ අපි අයවැය ඉලක්කයෙන් වෙන් කරලා තිබෙනවා. பிள்ளைகளுக்கு சிறப்பான கல்வி உரிமையை கொடுக்க வேண்டும். ஆகவே ஒரு வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கக்கூடிய அதிகூடிய நிதியை கல்விக்காக நாங்கள் இந்த முறை ஒதுக்கி இருக்கின்றோம். හොඳ ආදායම් මාර්ගයක් හදන්න ඕන. சிறந்த ஒரு வருமான வழியை நாங்கள் ஏற்படுத்தணும். විශේෂයෙන් ගත්තොත් කෘෂි කර්මාන්තය, விசேடமாக விவசாயத்துறை, පොල් කර්මාන්තය,